ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு டெட் மொபைல் ட்ரேசிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரியல்மி 3 இந்த மாடலு நம்ம டெட்டில் தான் வந்துச்சு. ஸோ நம்ம ப்ரைமரி லைன் ஷார்ட் பார்த்தோம். ப்ரைமரி லைன் ஷார்ட் இல்லை, அதாவது வி சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. விபிஹெச், அதாவது விபிஹெச்னு சொல்லணும் இல்லையா, விபிஹெச் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பவர் ஐசி வரை இன்புட் வரைக்கும் ஓகே. விபிஹெச் லைனில் ஒரு பிரச்சனை இல்லை, செகண்டரி லைனில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ அது நம்ம ஆக்சுவலாக டிசி ரீடிங் இது எப்படி காட்டுறது நம்ம பார்க்கலாம். பவர் சுவிட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்க, டிசி ரீடிங் வந்து இப்படி எடுக்குது. டிசி ரீடிங்கை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிசி ரீடிங் பார்த்தோம். டிசி ரீடிங்கில் வந்து ஆம்பர் எடுத்து டவுன் ஆகிட்டு இருந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் செகண்டரி லைன் தான் ஷார்ட் இருக்கும். ஏன்னா ப்ரைமரி நம்மளுக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக வி சிஸ்டம் வோல்ட்டு வந்து பவர் ஐசிக்கு இன்புட் கிடைக்குது. அப்போது செகண்டரி லைனில் தான் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. ஸோ என்னென்னு நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம பவர் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நம்ம லைன்ஸ் பூரா ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா, ஷார்ட் வந்து VIO 1.8 PMU இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஷார்ட் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து பவர் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் நம்ம ட்ரேசிங் எப்படி ஆரம்பித்தோம்னா, பவர் ஐசியில் வந்து சுற்றி உள்ள கெப்பாசிட்டி பூரா ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். அப்போ இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் கிடச்சிச்சு. ஓகே, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இருக்கணும்னு நம்ம வந்து இந்த லைனை ட்ராக் பண்ணி போகும்போது மற்ற லைன் எல்லாமே ஓகே தான் இருந்தது. இந்த லைன் மட்டும்தான் ஷார்ட் இருந்தது. இந்த பவர் ஐசிலே மொத்த எல்லா லைனையும் ட்ராக் பண்ணும்போது இந்த ஒரு லைன் மட்டும் ஷார்ட் காமிச்சிச்சு. நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட்டே காட்டுச்சு. இது எந்த லைன் அப்படின்னா VIO 1.8 PMU, அதாவது பவர் ஐசி டு மற்ற லைனுக்கு. இது வந்து நிறைய ஐசியில் கனெக்ட் ஆகுது இந்த லைனு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், வயோ வந்து எங்கே போகுது, நம்ம 4G RFக்கு போகுது, ப்ளஸ் மெமரி ஐசிக்கு போகுது, சிபியூக்கு போகுது. அது போக இன்னும் பாருங்கள், நிறைய ஏரியாவில் இது கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து அதிக லோ லைன். மேக்ஸிமம் வந்து ஷார்ட் எப்போ ஆகும்னா, ரொம்ப அதிக இடத்துல கனெக்ட் ஆகிருக்க லைனில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஷார்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஷார்ட் இது வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுனால எந்த இடத்துல ஷார்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி, ஆக்சுவலாக இந்த வந்து 1.8 வோல்ட் நம்ம வந்து மேனுவலாக இன்ஜெக்ட் பண்ணோம்னா இந்த லைனில் எந்த இடத்துல ஷார்ட்டுங்கிறது நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சுவலாக நீங்கள் வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரோசின் ஃப்ளெக்ஸை வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ எந்த இடத்துல ஷார்ட் இருக்குதோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த லைன் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 1.8 லைன் தான். இதை வந்து நீங்கள் 1.8 லைனில் வந்து நீங்கள் அதிக அளவு ஷார்ட் கிளியர் வச்சு 5 ஆம்போ 10 ஆம்போ வச்சு நீங்கள் கொடுக்கும்போது இதில் உள்ள லைனில் உள்ள எல்லா ஐசிஸுக்கும் லோட் ஆகும். அந்த வந்து அவ்வளோ பவர் வந்து லோட் ஆகும். அப்போ வந்து அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து லோ வோல்டேஜ் லோ ஆம்பியர் வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணி எங்கே ஃபால்ட் இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லோ வோல்டேஜ் லோ ஆம்பியர் இருக்கும்போது நம்ம ரோசின் வந்து மேக்ஸிமம் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, தெர்மல் கேமரா வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, தெர்மல் கேமரா வச்சு நம்ம ஈஸியாக லோ வோல்டேஜ் லோ ஆம்பியர்லேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம தெர்மல் கேமரா இமேஜ் எடுப்போம். இந்த போர்டு நான் வச்சுட்டேன் எல்லாம். ஓகே, இதுதான் போர்டோட நார்மல் வியூ பாருங்கள். இது நார்மல் வியூ. ஓகே, நார்மல் வியூ. ஓகே, இது பவர் ஐசிலேருந்து நம்மளுக்கு செகண்டரி லைன் ஷார்ட்டு நிறையா செகண்ட் லைனில் தான் ஷார்ட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து வோல்டேஜ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். எங்கே இன்ஜெக்ட் பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் நம்ம இது சிபியூ மெமரிஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கனால இந்த ஏரியாவில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஷார்ட் கிளியர் மூலமாக வந்து எவ்வளோ வோல்ட் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம்னா 1.7 வோல்ட். ஏன்னா அது 1.8 வோல்ட் லைன் தான் அது. ஸோ நம்ம மேக்ஸிமம் அதுக்கு மேலே இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம். 1.7 வோல்ட்டு வெறும் 1 ஆம்பியர்
1 ஆம்பியர் மட்டும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம் எந்த வேலை ஷார்ட் இருக்குன்ட்டு. நம்ம இந்த ரெசிஸ்டரில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். நம்ம சிபியூவில் ஷார்ட் காட்டுது. பார்த்தீங்களா, சிபியூவில் தான் ஷார்ட் காட்டுது. நான் மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன். சிபியூ ஷார்ட் காட்டுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபால்ட் எங்கே அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சிபியூ லைன் ஷார்ட். ஓகேயா, இந்த சிபியூ வந்து நம்ம வந்து பேஸ்டட் ஏசி தான், ஹார்ட் பேஸ்ட் கிடையாது, நான் சாதாரண நார்மல் பேஸ்ட் தான். இந்த சிபியூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரீபால் பண்ணி பார்க்கலாம். ரீபால் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா சிபியூவை சேஞ்ச் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இந்த சிபியூ நம்பர் வந்து MT6771V. ஓகே, இது கம்பேட்டபிள் எங்கேயா இருக்கான்னு பார்த்து நம்ம செக் பண்ணி சிபியூ மாற்றிட்டோம்னா செட்டு ரெடி ஆயிரும். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெட்டு வந்து நம்ம அதாவது செகண்ட் லைன் ஷார்ட் இருந்தனா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. ஓகே, பாய்.